அனைவருக்கும் வணக்கம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அதாவது கார்த்திகை தீபம் சீரியலில் ஜூன் 25 என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேக விழாலாம் களை கட்டி இருக்குது. எல்லாருமே சூப்பராக எல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட பேத்திங்களை எல்லாத்தையும் பாட்டி கூப்பிட்றாங்க. நம்மளோட பூர்வீக வீட்டில் போய் தங்கிக்கலாமா, இன்றைக்கி நாளை காலையில் கும்பாபிஷேகத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க பாட்டி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே போகிறாங்க. இதுக்கடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சாமுண்டீஸ்வரியோட தங்கச்சி சந்திரகலா இருக்காங்கள்ல, அவங்களும் அவங்களோட கணவர் சிவனாண்டி சேர்ந்து பிளான் பண்ணி ஒரு சிலருங்களாம் வந்து கார்த்தியோட அம்மா அபிராமியை வந்து எப்படியாவது கடத்தணும்னு சொல்லிட்டு ஒரு ஆள் செட் பண்ணுறாங்க. அவரு வந்து பார்த்திங்கன்னா தன்னோட அம்மா குரல் மாதிரி பேசுகிறாங்க. அவங்க வந்து பல குரலில் பேசுவாங்க. உடனே பார்த்திங்கன்னா அவங்க அபிராமிகிட்ட சொல்கிறாங்க, அம்மா பேசுகிற மாதிரி பாட்டி பேசுகிற மாதிரி என்னங்கிறாங்க, அபிராமி ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சுமா, உன் பையன் கார்த்திக்கு வந்து கொஞ்சம் அடிபட்டுருச்சு, கோயிலுக்கு சீக்கிரம் வரையாமா, அவன் உன்னை பார்க்கணுங்கிறாங்கன்னொன்னே அவங்களும் அதை உண்மைன்னு நினச்சிட்டு பதறி அடிச்சுட்டு அந்த வீட்டை விட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. காரில் வராங்க வந்துட்டுருக்குறாங்க. அவங்க ஒரு பக்கம் அவங்க கடத்துறதுக்கு எல்லாம் ஆல்ரெடியாக இருக்கிறாங்க. எப்படியாச்சும் நம்ம கடத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கத்தில் பிளான் பண்ணிக்கிட்டு கரெக்டாக கடத்துறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. இதுக்கடையில் பார்த்திங்க அப்படின்னா கோயில் நகையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாட்டி வீட்டில் தான் எல்லாமே வச்சுருக்கிறாங்க. அதை கொண்டுட்டு போய் பத்திரமா வைக்க சொல்கிறாங்க. சிவனாண்டி சந்திரகலாவோட பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அந்த அபிராமியை எப்படியாவது கடத்திக்கிட்டு போயிட்டு அதை வந்து அவங்கள வந்து நிரூபிக்கணும். அந்த கார்த்தி டிரைவர் கிடையாது, ராஜா சேதுபதியோட பேரன் வந்தான் அப்படிங்கிறத நிரூபிக்கணுங்கிறதுக்காக அவங்க ஒரு பக்கத்தில் பயங்கரமாக பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே பேத்திங்களையெல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க. வந்தவுடனே வீடு சின்னதாக இருந்தாலும் இது வந்து பூர்வீக வீடு, உங்கள் அப்பா இங்கே தான்மா பிறந்தாரு, நாங்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம், அதுக்கப்புறம் தான் அவர் பெரியவனானதுக்கப்புறம் நாங்கள் அந்த வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேத்திக்கிட்டையும் சொல்கிறாங்க. அவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீடு சின்னதாக இருந்தாலும் அழகாக இருக்குது பாட்டி, ஆனால் உங்களோடையெல்லாம் நாங்கள் தங்கினதில்லை, ஆனால் இத்தனை வருஷம் கழிச்சு இன்றைக்கி நைட்டு உங்களோட தங்குறதை நினச்சி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாட்டி அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. உடனே இருந்துக்கிட்டு அவங்க அப்பாவை இங்கன்னா வளர்த்தணும், அவன் பெரியவனோடனே அந்த வீட்டுக்கு போயிட்டனோடனே எல்லாருமே சந்தோஷமாக சரிப்பா எல்லோரும் உட்காருங்க, நான் போய் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து நடுவுலையும் தாத்தா 2 பேரும் அவங்கெல்லாம் இருக்கிற போட்டோ ஒன்று அங்கே இருக்குது. அதை எடுத்து பார்த்துட்டு கார்த்தி பின்னாடியே வராரு. ஐயோ, இந்த போட்டோ அங்கே இருக்கிறது ரேவதி பார்த்தா அவ்வளோதான், எல்லா காரியமும் கெட்டு போயிருன்னு அதை எடுத்துக்கொண்டே ஒளிய வைக்கிறாங்க. எங்கேயாவது ஒளிய வச்சிடலாம், பார்த்தா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒளிய வச்சிட்றாங்க. அதுக்கப்புறமா எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அவங்கவுங்க அப்படியே பாய போட்டு அப்படியே தரையில் எல்லாருமே படுத்துருக்குறாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி பழைய பூர்வீக வீடத்தில் இப்படி விட்டதை பார்த்துட்டு இப்படி படுத்து தூங்குறது எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வழியாக எல்லாருமே படுத்து தூங்கி சந்தோஷமாக காலையில் கும்பாபிஷேகத்துக்கு கிளம்பிடுறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா அபிராமி காரில் வராங்க. அவங்கள கடத்திட்டாங்களா என்னங்கிறத அதை காமிக்கல, ஆனால் வந்துட்டுருக்குறாங்க. அவங்க காரில் கடத்துறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அப்புறம் இவங்கெல்லாம் இந்த போலீஸ் என்ன பண்ணுறாருன்னா நகையை வந்து நைட்டாக வந்து திருடிடுறாங்க. வீட்டில் பாட்டி வந்து பத்திரமா வச்சுருக்கிற நகையை வந்து திருடிட்டு போயிடுறாங்க. ஒருவேளை அபிராமியும் கடத்திட்டாங்க, நகையும் கோயில் நகையை பூரா திருடிடுறாங்க இவங்கெல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி. அதுக்கப்புறமா சாமுண்டீஸ்வரியும் காலையில் காரை விட்டு இறங்கி வந்துடுறாங்க. உடனே சந்திரகலா நல்லவ மாதிரி அவள் கூடவே வர்றாங்க. அப்பாடா, கும்பாபிஷேக வேலையெல்லாம் பயங்கரமாக களைகட்டி இருக்குது போலவே அப்படின்னு உட்காந்து அங்கே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடையில் மந்திரி வேற வந்துடுறாரு. அவருக்கு மாலை மரியாதையெல்லாம் போட்டுச்ச, நாங்கள் ஒரு அரசே செய்ய முடியாத விஷயத்த நீங்கள் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து இந்த கும்பாபிஷேகத்தை மிக சிறப்பாக நடத்தியிருக்கிறீங்க, பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சாமுண்டீஸ்வரியும் இறங்கி வந்தோடனே எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி பற்றி பெருமையாக அங்கே இருக்கிறவங்களாம் சொல்லிகிட்ருக்குறாங்க. உங்களை பற்றி நானும் கேள்விப்பட்டிருக்கிறேம்மா, மாவட்ட செயலாளர் கூட உங்களை பற்றி சொல்லிகிட்ருக்குறாங்க, பெண்கள்னால் நிறைய சமூகம் செய்யணும், எதுலேயும் எதிர்த்து போராடணும் அப்படி இப்படின்னு சாமுண்டீஸ்வரி பற்றி புகழ்ந்துட்டுருக்கிறாரு மந்திரி. இந்த காலகட்டத்தில் கார்த்தியோட ஃப்ரெண்ட் அங்கேருந்து வராரு. ஏன்னா அவர் தான் கார்த்தி மாதிரி நடிக்கிறாரு. உடனே வந்துடுறவனே, சென்னையிலேருந்து இங்கேருந்து வந்திருக்கிறேன், ஒரு பேரை ஒரு மாலை மரியாதை ஒரு தாரத்தப்பட்ட ஒன்னையும் காணோம், இதே சென்னையாக இருந்தால் எனக்கு எவ்வளோ மரியாதை கிடச்சிருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களா பேசிட்டு வராங்க. சாமுண்டீஸ்வரி அவரை பார்த்தோன்னா, ஐயோ இவன் வந்துட்டான் அந்த லூஸு, அவ்வளோதான் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா அங்கே வீட்டை காமிக்கிறாங்க. உடனே பாட்டி போய் அந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, எல்லாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நகையை பார்க்குறாங்க. நகையெல்லாம் காணாமல் போயிடுது. அதான் திருடிட்டாங்களே, எப்படி நகை இருக்கும்
உடனே அங்கே வந்துக்கிட்டு ராஜராஜா சார் நான் வச்சுருந்து எடுத்துருந்த நகையெல்லாம் காணமையா அப்படிங்கிறாங்க. ஐயோ அம்மா என்னம்மா சொல்கிற அப்படின்னு அப்படியே எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் அந்த எபிசோடு முடியுது. கார்த்தி வந்து அந்த நகையை கண்டுபிடிச்சி கொண்டுட்டு வருவாரா, கும்பாபிஷேகம் எப்படி நடக்கும், அவங்க அம்மாவை வேற கடத்திடுறாங்க, அது என்ன ஆகும், கும்பாபிஷேகம் நல்ல முறையில் நடக்குமா நடக்காதா, இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம். நான் அடுத்தடுத்த எபிசோடில். நன்றி, வணக்கம்.